The easiest problem, a thin cylinder of internal diameter 1.25 meter contains a fluid at an internal pressure of 3 Newton per mm square. Determine the maximum thickness of the cylinder. If the longitudinal stress is not to exceed 30 Newton per mm square and the circumferential stress is not to exceed 45 Newton per mm square. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த மேக்ஸிமம் திக்னஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு ஆல்ரெடி லாங்கிடியூனல் ஸ்ட்ரெஸ்க்கும் ஒரு ஃபார்முலா தெரியும், சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ்க்கும் ஒரு ஃபார்முலா தெரியும். ஸோ அதை வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், திக்னஸ் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் எடுத்து எழுதிடலாமா. ஸோ இன்டர்னல் டயாமீட்டர் எவ்வளவு 1.25 மீட்டர். நெக்ஸ்ட் கண்டைன்ஸ் எ ஃப்ளூயிட் ப்ரெஷர் எவ்வளவு 3 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, லாங்கிடியூனல் ஸ்ட்ரெஸ்னா என்னது சிக்மா, இங்க எல், ஸோ எல் போட்டிருக்கோம். அதோட வேல்யூ 30 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். நெக்ஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ், நெக்ஸ்ட் இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னேன், ஹூப் ஸ்ட்ரெஸ். ஓகேவா, அதனால ஹச் போட்டாச்சு. ஸ்ட்ரெஸ்னா சிக்மா, சர்க்கம்ஃபரன்ஷியலா ஹூப், அதனால ஹச். ஓகேவா, அதோட வேல்யூ 45 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். என்ன கண்டுபிடிக்கணும், டு ஃபைண்ட் அவுட் த மேக்ஸிமம் திக்னஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற இந்த ஹூப் ஸ்ட்ரெஸ் வச்சு நம்ம ஃபார்முலா எழுதிக்கிறோம். PD டிவைடட் பை 2T. ஸோ P உடைய ப்ரெஷருடைய வேல்யூ இந்த இருக்குது, D உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும், கீழே டினாமினேட்டர் என்ன இருக்குன்னு பாருங்க, mm. அப்போ கொடுத்துருக்கிற இந்த mm கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, மீட்டர் mm கன்வெர்ட் பண்ணா இன்டூ 1000 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் டி உடைய வேல்யூ நம்ம எழுதிட்டோம். 2 இன்டூ திக்னஸ் உடைய வேல்யூ, இதுதான் டி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சிக்மா ஹெச், இந்த சிக்மா எவ்வளவு 45, அதான் இங்க எழுதியிருக்கிறேன். நெக்ஸ்ட் நமக்கு டி தானே கண்டுபிடிக்கணும், அந்த டி மட்டும் அங்க கொண்டு போயிருங்க, 45 கீழே இறக்கிருங்க. அப்போ 3 இன்டூ 125 டிவைட் பை 2 இன்டூ இந்த 45 கீழே வந்துருமா, அப்போ 45, அப்போ டி அந்த சைட் போயிருமா, ஸோ டி. இப்போ என்ன பண்ணுங்க, இதை கால்குலேட்டர்ல சால்வ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வர ஆன்சர் 41.66 mm. நெக்ஸ்ட் என்னது, லாங்கிடியூனல் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அதோட ஃபார்முலா என்னது, PD டிவைடட் பை 4T. ஸோ சிக்மா எல், அதுதான் நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 13. ஸோ P உடைய வேல்யூ நமக்கு தெரியும், ப்ரெஷர், டயாமீட்டர் தெரியும், 4 திக்னஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ திக்னஸ் அந்த சைடு கொண்டு போயிருங்க, 30 கீழே கொண்டு வந்துருங்க. அப்போ நீங்க இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 31.25 mm. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க நம்ம கிட்ட, மேக்ஸிமம் திக்னஸ். அப்போ ரெண்டு இதுலயுமே எது உங்களுக்கு மேக்ஸிமம் வேல்யூன்னு பாருங்க. எது 41.66 தானே மேக்ஸிமம் வேல்யூ, அதை லாஸ்டா ஃபைனல் ஆன்சரா எழுதிடும். அவ்வளவுதான்.